ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பேக்ரவுண்டில் ஏதாவது வாய்ஸ் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாமா? ஒரு தலை காதல் அத்தியாயம் 2. அடுத்த நாள் காலை அருண் கண் விழித்தான். ஆனால் முதல் நாள் இரவு எல்லாம் அவனுக்கு தூக்கமே இல்லை. காரணம் அவள். ஒரே வார்த்தை தான் தன் மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. நேற்று நடந்தது கனவா இருந்தால் நல்லா இருக்குமே என்று கூட நினைத்தான். ஆனால் அது கனவு அல்லவே, நினைவுதானே. அவன் வழக்கம் போல பஸ் ஸ்டாப்க்கு கிளம்பினான். ஆனால் இந்த முறை அவன் எப்போதும் போல இருக்க முடியவில்லை. ஏன் என்று தெரியாமல் அவன் கண்கள் சுற்றி சுற்றி பார்த்து கொண்டிருந்தது. இன்னைக்கு அவளை பார்க்க முடியுமா என்ற அந்த கேள்வியை அவனுக்கு சிரிப்பை ஏற்படுத்தியது. அவன் மனது சொல்ல ஆரம்பித்தது, அவள் இங்கு வருவாளா? எப்போ வருவா? நான் ஏன் அவளை எதிர்பார்க்கிறேன்? ஒரு நாள் பார்த்த ஒரு முகம் இவ்வளோ தேடல் கொடுக்குமா என்று அவனுக்கே புரியவில்லை. தூரத்தில் ஒரு பஸ் வந்து நின்றது. அவன் ஹார்ட் பீட் வேகமாக துடித்தது. பஸ் கதவு திறந்தது. ஆனால் அவள் இல்லை. அந்த ஒரு நொடி அவன் மனது சின்ன சின்னதாக சிதறி போனது. ஏன் நான் இப்படி டிசப்பாயிண்ட் ஆகிறேன் என்று அவனே தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். அந்த நாளிலிருந்து அவனாகவே இருக்க முடியவில்லை. அவன் மனது சும்மாவே இருக்க முடியவில்லை. சாதாரணமான விஷயங்களில் கூட கவனம் செலுத்த முடியவில்லை. கிளாஸில் இருக்கும்போது கூட சிந்தனை வேற எங்கோ சென்றது. அவளுடைய முகம், சிரிப்பு, அந்த ஒரு பார்வை மீண்டும் மீண்டுமே அவனுக்கு தோன்றிக் கொண்டிருந்தது. இது காதலா, இல்லை ஒரு கியூரியாசிட்டியா, இல்லை அப்சஷனா என்று அவனுக்கே தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, அவளை மறக்க முடியவில்லை. அன்று இரவு அவன் ஃபோனை எடுத்தான். ஏதோ ஒரு சாங்கை ப்ளே பண்ணினான், ஸ்க்ரோல் பண்ணினான். ஆனால் மனசு எங்கேயோ அவளோடே இருந்தது. நான் ஏன் இப்படி இருக்கேன் என்று யோசித்து கொண்டிருந்தான். அவன் அறியா உணர்வு அவனுக்கு பிடிச்சுக்கிட்டே இருந்தது. அவன் இன்னும் அவளிடம் பேசவில்லை. அவள் அவனை பற்றி தெரிந்து கொள்ளவே இல்லை. ஆனால் அவன் மனசுக்குள் அவள் ஆல்ரெடி இடம் பிடித்து விட்டாள். ஒருதலை காதல் இப்பொழுதுதான் மிகவும் உயிரை எடுக்க ஆரம்பித்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் ரொம்ப சின்ன எபிசோட் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.